எல்லாரும் சொல்லுவோம், உங்க நாமம் உயரணும். நான் எவ்வளவு முறை பைபிளை படிச்சிருந்தாலும் அந்த வசனம் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை, அதிர்ச்சியை, ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. நிச்சயமா நீங்க அதை வாசிக்கும் போது உங்களுக்கும் அது மாற்றத்தை கொண்டு வரும், ஆச்சரியமாக இருக்கும். வாசிங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என்னங்க? ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு, அவன் பேச்சை கேட்டு, அந்த நாளுக்கு முந்தின காரியம் ஒரு நாள் அப்படி நடந்ததில்லை, அதற்கு பின்னாடியும் நடந்தது இல்லையா. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார். உங்களுக்கு எதிராக பிரச்சனைகள், மந்திரங்கள், பில்லி சூனியங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் ஆண்டவரை பார்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க கலங்க வேண்டாம், நான் யுத்தம் செய்து எல்லாத்தையும் முறியடிப்பேன்னு சொல்றார். என்ன ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு, அந்த கதாபாத்திரம் யார் என்றால் யோசுவா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் சொல்ல கேட்டு நடக்கிறத நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு ஒன்று செய்திருக்கிறார். அது என்ன என்று இந்த வசனத்திலே, அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அது ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களுக்கு அது அதிசயமா இருக்கா, ஆச்சரியமா இருக்கா? இல்லையா? இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு மனுஷனுடைய சொல்லை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு, கேட்டு ஒரு அற்புதம் செய்திருக்கிறார் என்பது எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. இந்த அற்புதமான காரியத்திற்கு சொந்தக்காரன் யோசுவா. யோசுவாவின் வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டார். அப்படி கேட்டு என்ன செய்தார்? 12ஆம் வசனம். 12ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர், கரெக்டாக வாசிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே நாம் பார்க்கிறது, யோசுவாவின் வார்த்தைகளை, அவன் சொல்லை கேட்டு ஆண்டவர் அப்படி என்ன செஞ்சிட்டாரு? அங்கே சொல்லி இருக்கிறது, அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி, அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, நீங்கள் பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. மௌனமாக இருந்த நாட்கள் போதும். போன வாரம் நம்முடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து, பாஸ்டர் இனியெல்லாம் நீங்க சும்மா இருக்கக்கூடாது, பேசணும், நீங்க அமைதியா இருக்கக்கூடாது, பேசணும் அப்படி சொன்னாங்க. உங்களுக்கு உங்களை ஆரோனா எங்களுக்கு தந்திருக்கிறார். நான் மோசேவா தான் இருக்கிறேன். நான் உங்களாட்ட பேச தான் பார்க்குறேன். கர்த்தர் சில நல்ல ஆரோன்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். கீதாசஸ் எல்லாம் ஒரு ஆரோன். போன வாரம்லாம் வந்து அவங்க எங்களுக்கு வந்தது ரொம்ப ஆறுதலாக இருந்தது. கர்த்தர் நல்லவர். என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார். பேச வேண்டும். ஆமென். பேச வேண்டும். வார்த்தையை பயன்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். இப்போ கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டேன், கொஞ்சம் பழகிட்டேன். முதல்லாம் அப்படி பேச மாட்டேன். இப்போ பேசுகிறேன். அதிகாரிக்கு முன்னாடி போய் பேச ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். உங்கள் லைஃப்பில் அற்புதங்கள் நடக்கணுமா, நீங்கள் ஒரு அதிசயத்தை பார்க்கணுமா, நீங்கள் பேசணும். யோசுவா கர்த்தரிடத்திலே பேசி, பின்னாடி சத்தம் வர மாட்டேங்குது, பேசணும். நமக்கு மட்டும் ஆண்டவர் பேசக்கூடிய கிருபை தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு எதுக்குமே அந்த பாக்கியம் இல்லை. நாம் பேசுகிறவர்கள், பேச்சு திறமையா பேசிய காரியத்தை சாதிச்சிருவோம் இல்லை? ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் இயேசு கிறிஸ்து தான். அவர் எப்பொழுதெல்லாம் பேசினாரோ அப்பொழுதெல்லாம் அற்புதம் நடந்தது.
இயேசு எப்பொழுதெல்லாம் பேசினாரோ அங்கெல்லாம் அதிசயம் நடந்தது. எப்பொழுதெல்லாம் இயேசு பேசினாரோ அங்கே வல்லமை இறங்கி வந்தது, வல்லமை வெளிப்பட்டது. இயேசு எப்பொழுதெல்லாம் பேசினாரோ அப்பொழுதெல்லாம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இந்த ஆராதனைக்கு பிறகு நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டுடைய வல்லமை வெளிப்படும். நீங்கள் பேசுகிற வார்த்தையில் அற்புதம் நடக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தையிலே ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கேட்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் இறங்கி வரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் பேசி என்ன அப்படி நினைக்காதீங்க. தெய்வ பிள்ளையே, உங்களுடைய பேச்சை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவருடைய ஊழியத்திலே ஆண்டவர் செய்த அதிசயங்கள் எல்லாமே பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. சிலதை மாத்திரம் ஞாபகப்படுத்துகிறேன். பிசாசை பார்த்து, ஒரு பிசாசு பிடித்த மனிதன் பார்த்து ஆண்டவர் சொல்றார், பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. அவ்வளவுதான் பேசினார் பாருங்க. உடனே அந்த பிசாசு அவனை விட்டு விலகி போடிடுச்சு. நீங்கள் பேசுங்கள், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று பேசினார். அந்த வார்த்தை கேட்ட உடனே, செகண்ட் உடனே அவள் வியாதி நீங்கி சுகம் பெற்றாள். அல்லேலூயா. சொன்ன உடனே அந்த வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படுக்கையில் ஒருவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். 4 பேர் சுமந்துட்டு வராங்க. என்ன வாதம்? பச்சைவாதமா, பக்கவாதமா, திமிர்வாதம். எல்லா வாதத்துக்கும் மருந்து இருக்கு. ஆனால் ஏசப்பாயிட்டு அதுக்கும் மருந்து இருக்கு. கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் உடனே சுகமாக்கினார். 38 வருடம் வியாதிஸ்தனை பார்த்து, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அந்த வார்த்தைக்கு வல்லமை. உடனே அவன் எழுந்தான், படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். இதெல்லாம் நடந்தது பரவாயில்லைங்க. இன்னொரு இடத்துல கடல் கொந்தளித்து காற்று பயங்கரமாக வீசுகிறது. அந்த நேரத்தில் இயேசு சொன்ன வார்த்தை, இறையாதே, அமைதலாயிரு. இந்த இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் வரும். பலவீனங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், பொல்லாத புயல் காற்று கொந்தளிப்பு எல்லாம் வரும். நீங்கள் உடனே உங்கள் மனசுக்குள்ளே சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் இறையாதே. இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற புயலே அடங்கு. நீங்கள் சொல்லி பாருங்க, பேசுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாஸ்டர் எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. பண்ணுவோம் கண்டிப்பா. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், நீங்க பேசுங்க பிரதர். நீங்க ஏசப்பாயிட்ட பேசுங்க. ஏசப்பா எங்க அம்மாவுக்கு ஒரு சுகம் தாங்க, பேசுங்க. நாங்கள் கண்டிப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். நீங்கள் கூப்பிட்டா வர இருக்கிறோம். பிரதர் இந்த வாரம் ஒரு 5 தடவை கூப்பிட்டுருப்பார். நாங்கள் இந்த வாரம் ஊரில் அதிகமாக இல்லை, அங்கே போக வேண்டி இருந்துச்சு. என்ன சொல்ல வரேன்னா, இந்த சூழ்நிலையில் இந்த உலகத்தில் ஆண்டவர் இருந்தபோது 100% மனுஷனாகவும் இருந்தார், 100% தெய்வமாக இருந்தார். அதுக்கு நான் விளக்கம் நிறைய சொல்ல முடியும், ஏற்கனவே சொல்லியிருக்கனால வேகமாக கடந்து போகிறேன். கானாவூர் கல்யாணத்தில் பங்கு பெற போகும்போது அவர் மனிதன். திராட்சை ரசத்தை, தண்ணீரை திராட்சை ரசமாக்கின போது தேவன். தேவன் லாசரு கல்லறின் இடத்திலே போய் அழுத போது மனிதன். அந்த லாசருவே வெளியே வா. நாரி போன லாசரு மரித்து 4 நாட்களாகி வெளியே உயிரோட வந்தானே, அந்த வல்லமை வெளிப்பட்ட போது தேவன். 2 மீன் 5 அப்பங்கள் அவர் கைக்கு போன போது மனிதன். அதை கொஞ்சத்தை ஆசீர்வதித்து பெருகச் செய்த போது தேவன். இப்படி ஏராளமான சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் வீட்டில் போய் அதை தியானிங்கள். என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். இதெல்லாம் சீஷர்கள் பக்கத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னப்பா ஏதோ பேசுகிறாரு, உடனே அற்புதம் நடக்குது, ஏதோ சொல்கிறாரு, உடனே சுகம் உண்டாகுது அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நான் மாத்திரம் இல்லை, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய கிரியை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இந்த மலைகளை பார்த்து பேசு, கடலின் ஆழத்திலே தள்ளுண்டு போ, எந்த சந்தேகம் இல்லாமல் சொல்லிப்பாரு, அது நடக்கும் அப்படின்னு
ஆண்டு சொன்னார். அதாவது நான் பேசுகிறேன், அற்புதம் நடக்கு, நான் பேசுகிறேன், அதிசயம் நடக்கு, நான் பேசுகிறேன், வல்லமை வெளிப்படுது, நான் பேசுகிறேன், ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அதனால் என்னோட இல்லை நீயும் செய்யலாம்ப்பா அப்படின்னு சீசர்களை பார்த்து சொன்னது போல இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. இனிமேல் கர்த்தரிடத்தில் பேச நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த இடத்தில் அதை தான் சொல்லுகிறான். நாம் அனுதின வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் பலவீனப்படுகிறோம், பாதிக்கப்படுகிறோம், சில சவால்களை சந்திக்க நேரிடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு, அதுதான் முக்கியம். நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, அதை ஆண்டவர் கவனிக்கிறார். அந்த நேரத்தில் வாயிலிருந்து வரும் வார்த்தை கவனமாய் ஞானமாய் கையாள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். அந்த நேரத்தில் வசனம் தான் வரணும். அநேக முறை நம்முடைய சர்ச்சில் அநேகர் ஊழியம் செய்கிறதுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இதில் வசனம் வருகிறது. நிறைய பேர் வசனம் அனுப்புகிறாங்க, நம்ம சர்ச்சிலேருந்து அனுப்புகிறோம். நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் அதுக்கு ஒரு பகுதியை செலவு செய்கிறோம். அது ஃப்ரீயாக வர்றதில்ல, அதற்கு மாதம் மாதம் நாங்கள் பணம் கட்டினா தான் அதை தொடர்ந்து அதை செய்ய முடியும். அந்த ஊழியத்தை சந்தோஷமாக ஏன் நான் நினைப்பேன், இத்தனை பேர் வசனம் அனுப்புகிறாங்க, எல்லாத்தையுமா எல்லாம் படிப்பாங்க, நம்ம சர்ச்சிலேருந்து அனுப்பணுமா அப்படியெல்லாம் சில நேரத்தில் நினைப்பேன். இல்லை, அது ஒரு ரொம்ப முக்கியமான ஊழியம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம அப்படி செல்ஃபோனை திறந்து இப்படி வாட்ஸ்அப் பார்க்கும்போது, வாட்ஸ்அப்பில் தான் வருது, பார்க்கும்போது அந்த வார்த்தை அந்த சரியான நேரத்தில் அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும். பல முறை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஆகவே எங்களுக்கு டெய்லி வசனம் அனுப்புகிற சகோதர சகோதரிகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சர்ச்சிலேருந்து உங்களுக்கு ஆண்டுடைய வசனம் வரலன்னா எங்களுக்கு உடனே தெரியப்படுத்துங்கள். வசனம் டெய்லி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மியூசிக் பாடலோட அந்த வசனத்துக்கேற்ற ஒரு பாடலையும் சேர்த்து அனுப்புகிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளை, நம்முடைய வார்த்தை அவைகளுக்கு பிரச்சனைகளுக்கு எதிராக நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய வார்த்தை சூழ்நிலைக்கு எதிராக நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அது ரொம்ப முக்கியம். வார்த்தையின் வல்லமை இருக்கிறது என்று ஆண்டவர் உங்கள் மூலமாய் நிரூபிக்க போகிறார். ஆண்டுடைய வார்த்தையிலே சில அற்புதங்கள் நடக்க போகிறது என்பதை இந்த வருட கடைசியில் உங்களை கொண்டு கர்த்தர் நிரூபிக்க போகிறார். ஆமென். ஆகவே பலவீனத்தை பார்த்து நீங்கள் ஸ்தோத்திரம் பார்த்து பேசுங்கள். ஒருவித பயம் உங்களுக்குள்ளே வரும். அந்த நேரத்தில் நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம், அந்த பயம், அந்த கலக்கம் நம்ம சிந்தையில், நம்முடைய எண்ணத்தில் சில பயங்கள், சில கலக்கங்கள். நான் இன்றைக்கி என்னெல்லாம் பிரசங்கத்தில் பேசணும்னு நினச்சனோ எல்லாமே பாட்டில் வந்தாச்சு. பாடலிலே நமக்கு 2வது பாட்டு பாடும்போது 2வது பாட்டு என்ன பாடுனாங்க? தோளின் மேலே சாய்ந்திருப்பதால். ஏசப்பா தோளின் மேலே நம்ம சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. அதே கீழே அடுத்த அடி, அவருடைய வார்த்தையை சார்ந்திருப்பதால். அல்லேலூயா. இந்த பாடல வார்த்தையை பாருங்க. அவர் வார்த்தையின் மேல் அதை நம்பி இருப்பதால், சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும், என் தேவைகள்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே. ஆமே. இந்த வார்த்தையை சார்ந்து கொண்டான் யோசுவா. வார்த்தையை பேசினான். நீங்கள் பேசுங்கள், தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சில நேரத்தில் புரியாத சில பயங்கள், கலக்கங்கள் வரும்போது நீங்கள் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என் சிந்தனையை கொண்டு வருகிற பயத்துக்கு இடமில்லை, இயேசுவின் நாமத்திலே போ அப்படி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே என் சிந்தைக்குள்ளே கலக்கத்தை கொண்டு வருகிற கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே போ அப்படி சொல்லுங்க. இப்போவே பிராக்டிஸ் பண்ணுங்க. வீட்டில் போனால் வராது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்குள்ளே வருகிற கலக்கம், பயம் போ இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது பேசணும். அப்படி பேசி பாருங்க, அந்த தேவையில்லாத கலக்கம், தேவையில்லாத பயம் நம்மை விட்டு விலகும். நீங்க பேசுங்க. யோசுவா பேசினான். யோசுவாவுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு காரியத்தை பழகி கொள்ள வேண்டும். அதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு அழுத்தி சொல்ல போறேன்.
உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அதிகாரத்தோடு இருக்கணுமா? உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் சில அற்புதங்கள் நடக்கணுமா? உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் சில ஆசீர்வாதங்கள் வரணுமா? அதற்கு முன்பாக இந்த வார்த்தைகளை பேச கிருபை கொடுத்த தேவனோடு பேசுங்கள். நான் சொல்றது புரியுதா? பேச கிருபை கொடுத்த தேவனிடத்திலே முதலாவது பேசுங்கள். இதை யோசுவா கிட்ட நான் படித்துக் கொள்கிற காரியம். சூரியனே தரித்து நில் என்று பேசுவதற்கு முன்பாக கர்த்தரிடத்திலே பேசினான். சந்திரனே தரித்து நில் என்று பேசுவதற்கு முன்பாக கர்த்தரிடத்திலே பேசினான். நம்ம என்ன செய்கிறோம்? யார்கிட்டெல்லாம் பேசணும், என்னெல்லாம் கொட்டணுமோ எல்லாம் கொட்டி கடைசியில் தான் ஏசப்பா கிட்ட பேசுவோம். ஆனால் இவர் யோசுவா கிட்ட ஒரு நல்ல குணம், சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினாருங்க. அந்த அற்புதம் நடப்பதற்கு காரணம், அதை படைத்த ஆண்டோடத்தில் அவன் பேசினான். ஆமென். நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. ஸ்தோத்திரம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவோடு நான் பேசுவேன். டீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் வடை போண்டா சாப்பிடுவேன். அப்படியா? இன்னொரு கம்பெனிக்கு போயிருந்தேன். டீ டைம், அந்த டீ டைம் எல்லாரும் டீ வடை சாப்பிட போகிறாங்க. இவங்க அதை அந்த நேரத்தை ஜெபிக்க எடுத்துக்கிட்டாங்க. நேரடியாக பார்த்து அதிர்ச்சியாக இருந்துச்சு. உண்மையை சொல்கிறேன், நம்ம விசுவாசிகள் இந்த வாய்ப்பு ஜெபிக்கிற அந்த நேரம், அந்த நேரம் மற்றவங்களுக்கெல்லாம் நம்மளை பைத்தியக்கார மாதிரி தான் தெரியும். இந்த ரெஸ்ட் டைமில் ஒரு டீ சாப்பிட வர மாட்டேங்கிறான், காபி சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படி நம்மளை நினைக்கலாம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது அவன் ஆண்டவரிடத்தில் பேசினான். இந்த வாயை தந்த தேவன் ஒருவர் இருக்கிறார், வார்த்தைகளை பேச கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த தேவனோடு நான் பேச வேண்டும் என்று சொல்லி இதை பயன்படுத்தி முதல் கர்த்தரிடத்தில் அவன் பேசினான். 12ஆம் வசனத்தில் அதை தான் வாசிக்கிறோம். யோசுவாவுக்கு இந்த அதிகாரம், இந்த வல்லமை எப்படி கிடைத்தது? ஆண்டவரிடத்தில் பேசினதினால். நீங்கள் அதிகாலையில் நேரத்தோடு எழுந்து பேசுங்கள். நம்ம பக்தியெல்லாம் எங்கங்க? இப்போ பாருங்க, 3 மணிக்கு எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு ஈர துணியை கட்டிக்கிட்டு செருப்பு இல்லாமல் 5 மணிக்கு நடந்து கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் ஜீவனுள்ள ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர். நேற்று எங்கள் வீட்டுக்கு ஒரு பாப்பா வந்தா, கேபியுடைய ஃப்ரெண்டு. அந்த இயேசுவை ஏன் சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு கேட்டா. அவளுக்கு அந்த பிள்ளைக்கு 10 வயசு இருக்குமா? அப்போ நான் பேசுவதுக்கு முன்பாக கேபியே எல்லாம் சுவிசேஷம் அறிவிச்சிட்டா. எனக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த பிள்ளை கேட்குறா, நீங்கள் ஏன் சிலுவை வச்சிருக்கிறீங்க அங்கிள்? தாத்தா சொல்லுங்க தாத்தா அப்படின்னா கேபி. நான் அந்த பிள்ளைக்கு சொன்னேன், இயேசு உயிரோடு எழுந்தார். ஆகவேதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். கிறிஸ்துவத்தை இன்றைக்கு அழிக்க முடியவில்லை. அவர் உயிருள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள தேவன் என்று கொஞ்ச நேரம் அந்த பிள்ளையோட நான் பேசினேன். என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் மற்றொரு பேசுவதற்கு முன்பாக, யாரிடத்திலே பேசுவதற்கு முன்பாக முதலாவது கர்த்தரிடத்திலே பேச வேண்டும். ஆமென். ஆனால் நம்ம பேச மாட்டோம். ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நம்ம சுபாவம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே ஆண்டவர் முந்திக்கிட்டார். நீ பேச வேண்டாப்பா, நீ பேசவும் மாட்ட. என்ன எழுப்புதல் பிரசங்கம் கேட்டாலும் நீ இப்படி தான் மற்றவன்கிட்ட போய் மணிக்கணக்காக பேசுவே, செல்ஃபோனில் பேசுவே, என்கிட்ட நீ பேச மாட்ட. சரி இருந்துக்கோ, உன்னை தண்டிக்கலை, இருக்குன்னு பரவாயில்ல. ஆனால் நான் உங்களோட பேசுகிறேன்னு சொல்லி பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்தில் உலாவி வந்த ஆதாமோடே ஆதாம் பேசியிருக்கணும். நியாயமா ஆதாம் தான் பேசியிருக்கணும். முதல், ஆண்டவரே நீர் எல்லா ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, ஆனால் என் மனைவி
கொஞ்சம் கீழ்ப்படியாமல் போய் இப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக வந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த பாதகமான செயல், இந்த பிரச்சனை என் குடும்பத்தில் வந்திருக்குமா, என் வாழ்க்கையில் வந்திருக்குமா, அப்படி இவன் தான் பேசியிருக்கணும். இவன் பேசவே இல்லைங்க. இன்னைக்கு அநேக நேரம் குடும்ப தலைவர்கள் நீங்களும் நானும் பேசாமல் இருக்கிறது ஆண்டவருக்கு வருத்தம். ஆனாலும் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நீ பேச மாட்டேன்னு தெரியும் ஆதாமே, ஆனால் அவர் கேட்கிறார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவருக்கு தெரியாதா? மரங்களை அந்த இஸ்லாமியர் ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாங்க, கடவுளுக்கே தெரியல ஆதாம் எங்கே இருக்கிறாருன்னு. ஆண்டவருக்கு தெரியும், அவன் வாயிலிருந்து என்ன பதில் வருகிறது என்று பார்க்க தான். கேபி என்கிட்ட சாக்லேட் வாங்கி சாப்பிட்ருவா, சாப்பிட்டுட்டு சொல்லுவா, அம்மா வந்தால் சொல்லிடாதீங்க தாத்தா அப்படிங்குவா. நானும் சரின்றுவேன். ஆனால் அவங்க அம்மா வந்தோடனே நேராக போய் தாத்தா எனக்கு சாக்லேட் கொடுத்தாங்க. இங்கே எப்படி பேசுறது, அங்கே எப்படி பேசுறது, நாக்கு எலும்பில்லாத நாக்கு இல்லை. நேற்று விளையாட போகணும், கொஞ்சம் வெளியே போகணும், அப்பா அம்மா இல்லை, விட மாட்டாங்க. அதனால் என்கிட்ட வந்து கேட்டேன், சீக்கிரம் போயிட்டு 1/2 ஹவரில் வந்துடணும். சரின்ட்டு போனான். வந்த உடனே வீட்டுக்குள்ளே வரும்போதே சொல்கிறேன், அம்மா வந்தால் சொல்லிடாதீங்க. நேராக அவங்க அப்பா கிட்ட போய், நான் இன்னைக்கு எங்கேயுமே விளையாட போகலை. அதுலேயே உண்மை இருக்கு. இப்போ யார் கேட்டா? அவள் கை கட்டி அப்படி சொல்லும் போதே தெரியுது இன்னைக்கு ஏதோ பண்ணிட்டான்னு தெரியுது. உடனே அவங்க அம்மா கேட்டாங்க, போய் சொல்றியான்னு. உடனே தாத்தா தான் அனுப்பினார்கள். அங்கேயும் என்னை போட்டு தள்ளிட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆதாம் பேசி இருக்கணும், பேச மாட்டேங்கிறான். அதனால தான் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். ஆதாமே ஆதாமே நீ எங்கே? தேடி வந்து பேசுகிற ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தெய்வம் நம்மளை தேடி வந்து பேசுகிற ஆண்டவர் இயேசு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு அதுதான், தேடி வந்த தெய்வம். விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்துக்கு. விண்ணுலகம் எப்படி இருக்கும் அதை விட்டுட்டு இந்த மண்ணுலகத்துக்கு வந்தாருங்க. உங்களை தேடி வந்தார். உங்களை என்னையும் தேடி வந்த தெய்வம். மற்றவரெல்லாம் தெய்வத்தை தேடி போறாங்க, மலைகளுக்கு போறாங்க, நடைபயணம் போறாங்க, தான தர்மம் செய்கிறாங்க. ஆனால் நம்ம ஏசப்பா பாருங்க, தேடி வந்து பேசுறார். எவ்வளோ பாக்கியவான்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா. யாருக்குங்க இந்த பாக்கியம் கிடைக்கும்? நீங்க பேசாட்டி பரவாயில்ல, நான் வந்து பேசுறேன். தேடி வந்து பேசுறார். மனுகுலத்தோடு பேசுகிற ஒரு நல்ல தெய்வம் நம்முடைய ஏசப்பா. தாம் பிள்ளைகளோடு பேச அவர் விரும்புகிறார். நல்ல கவனிங்க, யாரெல்லாம் நல்ல ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்க பேச்சை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பேச்சு அதிகாரமாக இருக்கும். யோசுவா அதிகாரத்தோடு பேசுகிறான்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவரோட பேசியிருக்கிறான். இன்னைக்கு சில ஊழியர்கள் வல்லமையை அதிகாரத்தோடு பேசுகிறாங்கன்னா அவங்க மணிக்கணக்கு ஆண்டவரோட பேசிட்டு தான் வந்து பேசுகிறாங்க. அவங்க வார்த்தையில் அதிகாரம் இருக்கும், அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஆண்டவரோட பேசி, நீங்கள் ஆண்டவரோட பேசி பாருங்க, உங்களுடைய வார்த்தை கர்த்தர் அதிகாரமுள்ள வார்த்தையாய் மாற்றுவார். உங்களுடைய வார்த்தை அற்புதம் அதிசயங்களை செய்கிற வார்த்தையாய் மாற்றுவார். உங்களுடைய வார்த்தையில் ஆசீர்வாதம் வெளிப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே வேதாகமம் முழுவதும் நீங்கள் பார்த்து பாருங்க, எங்கேயும் போனாலும் பார்த்த முதலில் ஆண்டவர் தான் பேசியிருக்கிறார். மோசே ஓரே பர்வதம் அங்கே போகிறான். அந்த முட்செடி பற்றி எரிகிறது, கிட்ட போகிறான். போகும்போது ஃபஸ்ட்டு யார் பேசுகிறா? மோசேவா பேசினாரு? அம்மா உங்களை தான். யார் பேசுனா? ஆண்டவர் தான் பேசினாரு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, காலில் இருக்கிற பாதரட்சையை கலட்டி போடு அப்படின்னு உடனே அங்கே ஃபஸ்ட்டு ஆண்டவர் தான் பேசுகிறார்.
அப்புறம் தான் மோசே பேசுகிறார். பைபிள் முழுவதும் பாருங்கள், கர்த்தர் தான் ஃபஸ்ட்டு பேசுகிறார். ஆனால் இந்த இடத்துல யோசுவா முந்திக்கிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுவதற்கு முன்பாக அவர் பேசுகிறார். அந்த அனுபவத்தை இந்த வருட கடைசியில் கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். ஆண்டவரோடு பேசுங்க. உங்களுக்கு அதிகாரம், வல்லமை உங்கள் மூலமாய் கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாருடன் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு காலம் இருந்தது, இருண்ட காலம், நியாயாதிபதியின் காலம். ஆண்டவரை தேடுகிறவர்கள் அந்த நாட்களில் யாரும் இல்லை. ஆண்டவரிடத்தில் பேசுகிறவர்கள் யாரும் இல்லை. அவருடைய வெளிப்பாடுதல், கர்த்தருடைய வெளிப்பாடு, ஆண்டுடைய வழிநடத்துதல் யாருக்குமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை கிடைப்பது அபூர்வமாக இருந்தது. அப்போ கூட ஒரு சின்ன பையன்கிட்ட ஆண்டவர் பேசினார். அவனுக்கு தெரியல யார் பேசுகிறான்னு. ஆசாரியின் இடத்துல ஓடி போய் ஊழியக்காரன் இடத்துல நீங்களா என்ன கூப்பிட்டீங்க? அவர் இல்லைன்ட்டார். அந்த நாட்களிலேயே கர்த்தர் பேசியிருக்கிறார். பார், இங்கே சிறு பிள்ளைகள் இங்கே இருக்கிறீங்க, மடியில் வச்சிருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் பேசுவார். நம்ம பேச முடியும். எந்த காலத்தில் பிள்ளைகளுக்கிட்ட, குட்டி பிள்ளைகளுக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இதை பார்க்குறாரு பாருங்க எப்படி. இவங்களோட கர்த்தர் பேசுவார். ஆமென். சாமுவேலோட பேசினார். சாமுவேலே, சாமுவேலே அப்படின்னு கூப்பிட்டார். ஆண்டவர் தான் அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு யாரிடத்திலாவது பேசணும்னு ஆசையோட ஆண்டவர் இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தன்னுடைய இருதயத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தன்னிடத்தில் உள்ள வல்லமையை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், எல்லாரும் புரிந்து கொள்ளணும் என்று ஆண்டவருடைய இருதய வாஞ்சை, தம்முடைய மகிமையை அதுக்காக தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இதற்காக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் பேசினா நல்லவரிடத்துல தான் பேசுவார். கர்த்தர் பேசினா பரிசுத்தவான்களோட தான் பேசுவார். கர்த்தர் பேசினா நீதிமான்களோட தான் பேசுவார். ஆமென். பாவிகளோட பேச பேச பேசுவாரா? இந்த ஏரியா ஒரு கூட்டமே ஒரு வித்தியாசமா இருக்கு. அடிச்சு பேசுறாங்க. நம்ம அப்படியே, நான்லாம் அப்படி ரொம்ப காலம் சின்னதில் நினைச்சேன். 24 மணி நேரம் ஜெபிக்கிறவர்கள், உபவாசம் பண்ணுகிறவர்கள், கடவுளே கதி என்று அவருடைய சன்னிதானத்தில் கிடக்கிறவர்களோட தான் பேசுவான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனால் பைபிளை பார்த்தா நான் வாசிக்கும் போது விழுந்து போன ஆதாமோடு கர்த்தர் பேசினார். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன ஆதாமோடு கர்த்தர் பேசினார். ஆதாமே, ஆதாமே, தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், ஆனாலும் கேட்கிறார் வாயிலிருந்து என்ன வரட்டும் அப்படின்னு. ஸ்தோத்திரம். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சமரிய ஸ்திரீ தண்ணீர் மோக்க வருகிறாள். அந்த கிணற்றண்டையிலே ஆண்டவர் நிற்கிறார். அந்த பெண்ணோடு ஆண்டவர் பேசும்போது எல்லாம் முணங்குறானுங்க, தவறா பேசுறானுங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பெண், ஆண்டவர் அந்த பெண்ணோட பேசி அவருடைய ஆத்தும தாகத்தை தீர்த்தபடினால் ஓடி போய், ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், என் வாழ்க்கையெல்லாம் எல்லாம் படம் பிடிச்சு காட்டிட்டார். இந்த ஊரில் நான் அநேகருக்கு நான் செய்கிற தவறு தெரியாது, ஆனால் அவர் 10 பேருக்கு என்னை முன்னாடி அவமானப்படுத்தாமல் தனியாக இருக்கும்போது, அதான் சீசர்கள்லாம் போக சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். ஆண்டவர் நினச்சா சீசர்கள் முன்னாடி அவமானப்படுத்த முடியும், அந்த அம்மாவை கேவலப்படுத்த முடியும். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அந்த அழகு இருக்கணும். ஆமே. அவங்க கடைகளுக்கு போயிட்டாங்க சீசர்கள். அப்போ அந்த அம்மாவை தனியாக இருக்கும்போது சொல்கிறார், இனி பாவம் செய்யாது. முதல் ஆண்டவர் தான் பேசுகிறார். தாகத்துக்கு தண்ணீர் அப்படி ஃபஸ்ட்டு அவர் தான் கேட்டார். கேட்ட உடனே அந்த அம்மா ஒன்றா பேச ஆரம்பித்தாங்க. நீர் யூதனா இருக்க நாங்கள் கொடுக்கலாமா, நீர் உயர்ந்த ஜாதி, நாங்கள் தாழ்ந்த ஜாதி, அப்படிலாம் ஏதோ பேசுனாங்க. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் முக்கியம் இல்லை. கடைசியில் தான் வாழ்க்கையை சொன்ன உடனே அவள் ஓடி போய் கிராமத்தையே கொண்டு வந்துட்டா. கூட இருக்கிறானுங்க திண்ணி பண்டாரங்கள்,
ஒரு கூட்டம் 12 பேர் இருக்கானுங்களே, ஒருத்தனாவது ஒரு கிராமத்தை கொண்டு வந்திருப்பானுங்களா? ஆனால் இந்த அம்மா வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செஞ்ச உடனே ஒரு கிராமத்தையே இயேசு பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இயேசுவோடு பேசின பிறகு மற்றவர்களோடு பேசினால் நிச்சயமாக அது பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்ப, எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே காலையில் எழுந்தவுடன் உமோடு பேசிட்டு தான் மற்றவர்களோடு நான் பேசுவேன். ஜெபம் பண்ணிட்டு தான் பேசுறதுன்னா ஜெபம், அதுதான் ஜெபம்னா சிலர் கிறிஸ்தவங்களுக்கு தான் தெரியும். புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. இயேசுவோடு பேசுவேன் சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி. ஆண்டவரே அப்புறம் தான் மற்றவர்களோடு நான் பேசுவேன். ஆமென். அது பாருங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்றையிலேருந்து அந்த ஆரம்பித்து புது வருஷத்துக்குள்ளே போயிருங்க. புது வருஷமே மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நபரோடு இயேசு பேசினால் அதற்கு பிறகு அவருடைய பேச்சு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் காலையில் எழுந்து நீங்கள் பேசிட்டு ஆண்டோட பேசிட்டு அப்புறம் மற்றவரோட பேசி பாருங்கள், மற்ற காரியங்களை செய்து பாருங்கள், அதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். இயேசு ஒரு நபர்கிட்ட பேசின பிறகு அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அநேகருடைய காயங்களுக்கு மருந்தாய் மாறும். ஆமென். நீங்கள் ஆண்டுவிட்டு காலையில் பிரார்த்தனை செஞ்சுட்டு பேசிட்டு வெளியே வந்து சில ஜனங்களோடு, வேலை செய்கிறோடு, உங்கள் சொந்தக்காரர்களோடு, உங்கள் அப்பா அம்மாவோட, பாதிக்கப்பட்டவர்களோடு பேசி பாருங்கள். காயப்பட்டு இருக்கிறவங்களுடைய இருதயத்துக்கு அது ஒரு நல்ல மருந்தாய் மாறும். இந்த எழுதி வச்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையை துன்பப்படுத்துகிறவன் சவுல் தமஸ்கு சாலையிலே போய்கொண்டு இருக்கிறான். அவனை சந்தித்து பெயர் சொல்லி சவுலே சவுலே அப்படின்னு சொல்றார். நம்முடைய ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். ஆமென். நிச்சயமா உங்க பேரெல்லாம் அவருக்கு தெரியும். நான் மறந்துடுவேன். இன்றைக்கு சிஸ்டர் ஒருத்தர் புதுசாக வந்திருக்காங்க. புதுசாக இல்லை, அவங்க பழைய விசுவாசி தான். நான் பேரை மறந்துட்டேன். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பெயரெல்லாம் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் குரலை கேட்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அந்த சத்தம் அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போட்டது. உங்களுக்கு அந்த ஊழியத்துக்கு எதிராக, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற சவுல்களை கர்த்தர் அவர்களோட பேச போகிறார். ஆமென். அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆகவே இந்த யோசுவாவுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, கர்த்தரிடத்திலே பேசுகிற பழக்கம். நாம் அவரோடு பேசும்போது அவரும் நம்மோட டூ வே கம்யூனிகேஷனா இங்கிலீஷில், ஒன் வே இல்லை. சில தெய்வத்துக்கிட்ட போய் பேசுனா அது பேசாது, கூப்பிட்டா அவனுக்கு பதில் கொடுக்காது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நாம் பேசும்போது அவரும் பேசுகிறார். உடனே ஃபோன் நம்பர் எடுக்கிறோம். எரேமியா 33:3 கூப்பிட்ட உடனே ஹலோ அப்படின்னு ஒன்று, மகனே மகளே அப்படின்னு உடனே பதில் கொடுக்கிறார். ஃபோன் நம்பர் எடுத்து திருப்புறீங்க. சங்கீதம் 50:15 ஃபோன் பண்ணோன்னே, ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிட்டில்ல ஃபோனில், நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் உனக்கு உதவி செய்யணுங்கிறார். சங்கீதம் 90 சங்கீதம் 91 சங்கீதம் 15 வசனத்தை ஃபோன் பண்ணும்போது, இதெல்லாம் ஃபோன் நம்பர். மற்ற 7 ஃபோன் நம்பர். உடனே நிச்சயமாக உன் தேவைகளை நான் சந்திப்பேன், கேளுங்கள், என்கிட்ட பேசு, உன் பேச்சை நான் கேட்பேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயோடு பேசின பிறகு 2 பேரும் முகமுகமாய் பேசுகிற அளவுக்கு மாறி போச்சு. முதல் 2 பேர் பேசினாங்க, அப்புறம் இப்போ முகமுகமாய் பேசுகிற அனுபவத்துக்குள்ளே வருகிற புதிய ஆண்டுக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துவார். இங்கே வந்திருக்கிற அநேகர் நேரடியாய் கர்த்தருடைய முகத்தை தரிசிக்க போறீங்க, அவரோட நேரடியாய் பேச போறீங்க. ஆமென். அந்த அனுபவத்துக்குள்ளே எத்தனை பேர் போக விரும்புறீங்க? அல்லேலூயா. சிலர்லாம் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ஏக்கமாக இருக்கும். நான் பிரார்த்தனை பண்ணும்போது தெய்வம் வந்தார். காலையில் ஒரு அம்மா புதுசாக வந்தாங்க. அவங்க இந்து, பைபிள் தெரியாது, வசனம் தெரியாது. அவங்க பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது சிலுவை தெரிஞ்சுதான். உடனே பசங்களே கூப்பிட்டு, அம்மா அந்த சிலுவைனா கிறிஸ்டின் தானே, அந்த சர்ச்சுக்கு போன்னு அனுப்பி விட்டாங்க. அல்லேலூயா.
நம்ம 24 மணி நேரம் பைபிள் படித்து ஜெபம் பண்ணால் தரிசனம் வருதா? பிரச்சனை தான் முன்னாடி வந்து நிற்கிது. அவங்களுக்கு ஆண்டவர் சிலுவை காட்சி கொடுத்து அம்மாவை அனுப்பி வச்சுட்டான். அடுத்த வாரம் நாங்கள் வரோம், நீங்கள் போ. சில பயம்தான், சிலர் புதுசாக சர்ச்சுக்குள்ளே வந்த பயம். எல்லாரும் என்னமோ முக்காடு போடுறாங்க, எல்லாரும் போட்டால் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. சிலர் பயம். நான் ஆரம்ப ஊழியத்தில் அடிக்கடி சொல்லுவேன், இருந்ததே 10 பேர் தான், அதில் 9 பெண்கள். எல்லாரும் வந்தோன்னே முக்காடு போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. கிராமத்துக்காரர் அவங்க முக்காடு போடுறது மூஞ்சே எனக்கு தெரியாது, நீங்களாவது முகம் தெரியுது. அப்போ தான் ஒருத்தர் புதுசாக ஒரு ஆத்துமா வந்துச்சு. அவர் ஐயா துண்டு இப்படி போட்டு வந்தார். இப்படின்னு வந்த 9 பேரை பார்த்தாரு, அவரும் எடுத்து போட்டுக்கிட்டார். எனக்கு ஒரே சிரிப்பு. அன்னைக்கு பிரசங்கமே பண்ண முடியல. முக்காடு போட்டு என்னை இப்படி பார்க்குறாரு. முடிகிற வரைக்கும் எடுக்கல. ஸ்தோத்திரம். என்ன சொல்றேன்னா, 2 பேரை பேச ஆரம்பிச்சாங்க, மோசேயும் ஆண்டவரும். கடைசியில் முகமுகமாய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்து அவனோட பேசினார். போக போக கடைசியில் சிநேகிதனாய் மாறிட்டான். புது வருஷத்தில் அந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தெய்வ பிள்ளைகளே, நல்ல அறிந்திருந்தால்தான் மற்றவர்களோடு நம்ம பேசுவோம். புதுசாக யார்கிட்டையும் போய் நம்ம பேச சிலர் பேசிடுறாங்க. பாஸ்டமெல்லாம் யார் பழக்கமே இருக்காது, பேசிடுவாங்க. அவங்களுக்கு அந்த கிருபை. நான் அப்படி இல்லை, பழகினா தான் பேசுவேன், தெரிஞ்சுக்கிட்டா தான் பேசுவேன். பொதுவாக நம்ம யார்கிட்ட பேசணும்னா அவங்கள நன்றாக அறிஞ்சிருக்கணும். தெரியாத நபர்கிட்ட பேச மாட்டோம். அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட பேச மாட்டோம். அவசியம் இல்லாத நபர்கிட்ட, சிலர் அவசியம் இல்லாத நபர் இருக்காங்கல்ல, நான் இவகிட்ட பேச மாட்டேன் அப்படி திரும்பிக்குவாங்கல்ல. ஸ்தோத்திரம். கொடை அப்படியே போயிட்டு இருக்கும். அவசியம் இல்லாத நபர் வந்தால் கொடை ஆமாம் கீழே முன்னாடி வந்துடும். நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் பேசவில்லை என்றால் இதுதான் அர்த்தம். நீங்கள் இன்னும் ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க. அம்மாவே ஜெபிக்கட்டும். தான் அடிக்கடி சொல்லுவேன், அம்மா ஜெபித்தால் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படியா? அப்பா ஜெபித்தால், அம்மா ஜெபித்தால் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அப்பா ஜெபித்தால் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். 2 பேரும் சேர்ந்து ஜெபித்தால் அருள் ஏராளமாய் பெய்யும். ஆமென். அம்மா நீ ஜெபம் பண்ணிக்கம்மா, எனக்கு வேலை இருக்கு அப்படின்லாம் அவங்க நீ ஜெபிக்க பேச ஆரம்பிச்சிருங்க. இந்த வருடமே கடைசியிலேயே ஆரம்பிச்சிருங்க. ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. கர்த்தர் சில காரியங்கள் உங்கள் மூலமாய் செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஏன் சிலர் பேச மாட்டேங்கிறாங்க? ஆண்டவரை பற்றி தெரியல, அறிமுகம் இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள், பல ஆண்டு கிறிஸ்தவர்கள், கையில் பைபிள் இருக்கு, எத்தனையோ வசனம் தெரியும், ஆனால் ஆண்டவர் யாருன்னு தெரியல. ஆகவே தான் யோசுவாவை பார்த்து கர்த்தர் மோசே சொல்றாரு, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், இந்த வசனம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானம் செய்வாயாக. இந்த யோசுவாவுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் யாருன்னு. ஏன்னா மோசேக்கு செஞ்சதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். பிள்ளைகளே, உங்க அப்பா அம்மாவுக்கு செஞ்சதெல்லாம் மறந்துடாதீங்க. ஆண்டவர் செஞ்சதெல்லாம் பெரிய பாக்கியம். அப்பா அம்மாவோட நீங்க இருக்கிறீங்க. அப்பா அம்மா ஜெபத்தை கேட்கிறார். அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யற கவனிச்சுட்டே இருங்க, அதை உங்களுக்கு செய்வார். யோசுவா பார்த்துக்கிட்டே இருக்கா மோசேயை. பா என்னென்ன அற்புதம் செய்கிறார் ஆண்டவர். ஏன் செய்கிறாரு? இந்த மோசே ஆண்டவரோட பேசுகிறவர், ஆண்டவரும் மோசேவோடு பேசுகிறவர். ஆகவே இவ்வளவு அற்புதம், ஏராளமான அற்புதம். இதை யோசுவா பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆகவே தான் யோசுவா அந்த வசனத்தை வாசிச்சா, இந்த வார்த்தையினால்தான் அற்புதம். ஆமே. வசனம், நான் சொல்கிறேன், ஒரு பறவைக்கு 2 ரெக்கை இருக்கணும். அதே போல் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எவ்வளோ அதிகமாக ஜெபிக்கிறோமோ அவ்வளோ அதிகமாக வேதம் வாசி. அதே ஈக்குவலாக
சிலர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பைபிளையே தொட மாட்டாங்க. சிலர் நல்லா பைபிளை வாசிக்கிட்டே இருப்பாங்க, ஜெபமே பண்ண மாட்டாங்க. ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் பறந்து போக முடியும். பிரச்சனைக்கு மேலே, போராட்டத்துக்கு மேலே நீங்கள் தாண்டி போகணுமா, வேதம் வசனமும் வாசிப்பும், இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கணும், வசனம் உங்களுக்குள்ளே இருக்கணும், உங்கள் வாயில் அந்த வார்த்தை இருக்கணும். யோசுவாவுடைய வாயில் அந்த வார்த்தை இருந்தது. யோசு 1:8 இதை வாசித்து இரவும் பகலும் தியானம் பண்ணு என்றார். வாயை விட்டு பிரியக்கூடாது என்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், வசனம்தான் தேவனை பற்றி ஒரு வெளிப்பாடு தருகிறது. ஆமென். தேவன் யார் என்று சொல்லிக் கொடுக்கிறது இந்த வசனம்தான். ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், ஜெபம் பண்ணீங்கன்னா அதோடைய அர்த்தம் நீங்கள் ஆண்டவரோட பேசுறீங்க. பைபிள் படிச்சீங்கன்னா அவர் உங்களோட பேசுறார். வாலிப தம்பி தங்கச்சி அதை எழுதி வச்சுக்கோங்க எங்காவது ஒரு இடத்துல, பிற்காலத்தில் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நாங்கள் மறந்துட்டாலும் எங்களுக்கு சொல்லித்தாங்க, வீட்டில் எழுதி போடுங்க. அதெல்லாம் ஜெபித்தால் ஆண்டவரோடு நம்ம பேசுகிறோம், வேத வாசித்தால் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு ஒரு ஐயா சர்ச்சில் வந்துட்டு அருமையான வசனம் வாங்கிட்டு போகிறார். அந்த பைபிள் எனக்கு பார்த்து ஆசையாக இருந்துச்சு. நான் கேட்டேன், எங்கே வாங்கினேன்? இங்கே தான் கீழே நமக்கு கர்த்தருடைய கிருபையினால் அழகான ஒரு புக் ஸ்டால் இருக்குது. அல்லேலூயா. பிரதர் இங்கே இருக்கீங்களா? இங்கே உள்ள உட்காந்துருந்தாங்க, போயிட்டாங்களா? ஸ்தோத்திரம். புக் ஸ்டால் போட்ட பிரதர் உள்ளே வந்து உட்கார்ந்தாங்க. ஸ்தோத்திரம். இது ஒரு பெரிய பாக்கியம். தேங்க்யூ தேங்க்யூ பிரதர், ரொம்ப நன்றி. நம்மெல்லாம் கோயம்புத்தூரில் போய் வாங்கணும் புக்கெல்லாம், வசனமெல்லாம். நம்ம சர்ச்சு வாசல்லையே எவ்வளோ பெரிய பாக்கியம். அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு நிறைய போராட்டம், ஊழியத்துக்கு படிச்சிருக்கார் பைபிள் ஸ்கூல். அவருடைய ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்தணும். கர்த்தரை துதிக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். வசனம் வாசிக்க வாசிக்க தேவன் பேசுகிறதை நீங்கள் கேட்க முடியும். ஸ்தோத்திரம். பைபிளை வாசிக்கும் போது தான் தெரியுது, தாவீதின் ஊரிலே நமக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார்னு ஒரு வார்த்தை வருது. இரட்சகர், அந்த படிக்கும் போது தான் தெரியுது நம்முடைய ஆண்டவர் யாருங்க. அந்த இரட்சகன் சொன்ன உடனே நீங்க எங்க வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்கள் நிச்சயமாய் ரட்சிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கணும். ஏனென்றால் அவர் இரட்சகர். வசனம் சொல்லுகிறது. உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்களா? ரட்சிக்கப்படுவார்களா? ரட்சிக்கப்படுவார்கள் சொல்லணும். ஏன்னா அவர் இரட்சகர். நானே பரிகாரி. நல்ல பாட்டு பாடினீங்க. அவர் தான் பரிகாரி என்று வசனம் சொல்லுகிறது, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளையும் சுகமாக்க முடியுமா? சுகமாக்க முடியுமா? ஏன்னா அவர் பரிகாரி. அப்போ வசனத்தை படிக்க படிக்க தான் நம்ம ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அவரோட பேசுகிறோம். அவர் அதிசயங்களை செய்கிறவர். மீகால வாசிக்கிறோம், அவர் அதிசயங்களை செய்கிறவர் அப்படின்னு வாசிக்கும் போது நம்ப முடியாத காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய முடியுமா? இந்த வாரம் அதை எங்களுக்கு நம்ம சபைக்கு செஞ்சிருக்கிறார். நம்ப முடியாத காரியத்தை நம்முடைய சபைக்காய் கர்த்தர் செய்திருக்கிறார். உங்கள் ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. ஏன்னா அவர் அதிசயங்களை செய்கிறவர். அந்த வார்த்தை விசுவாசிக்கும் போது அவர் அற்புதர் என்று பைபிளில் சொல்லியிருக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அதில் பாருங்க, அதிசயமானவர், அற்புதர். அற்புதர்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அது ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். அந்த அனுபவத்தை அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் தானா, அதை படிக்கும்போது உடனே நீங்கள் அதை வாசித்த உடனே சிந்திக்கணும், தியானிக்கணும். உடனே ஆண்டு சொல்லுவார், நீ எங்கேயாவது அடைக்கப்பட்டு இருக்கிறியா? உன் பிள்ளைகள் ஏதாவது பிரச்சனையில் பாவத்தில் சிக்கி இருக்கிறாங்களா? அடைக்கப்பட்டு இருக்கிறாங்களா? சில கடன் பிரச்சனையில் அடைக்கப்பட்டு இருக்கிறாயா? மந்திரம் பிள்ளி சூனியத்தில் மாட்டப்பட்டு இருக்கிறாயா என்று கர்த்தர் பேசுவார். உங்களால் இதிலிருந்து வெளியே வர முடியாது,
பேதுரு வெளியே வர முடியாதுங்க. 4வது காவல், அதை தாண்டி வரணும்னா முடியாதுங்க. அதை படிச்சு பாருங்க போய். தப்ப முடியாது, இதுல இருந்து பிரச்சனையிலிருந்து தப்பவே முடியாது பேதுரு. அதிகாரத்தை ஜெயிக்க முடியாது, அவனுக்கு அதிகாரிகள்லாம் அங்க இருக்கிறாங்க, அதை ஜெயிக்க முடியாது. ரெக்கமெண்டேஷன் ஒண்ணுமே கதைக்கு ஆகாது. யார் போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் கதைக்கு ஆகாது. சட்டத்தை மாற்றவும் முடியாது. அன்றைக்கு சட்டம் போட்டாங்க, பேதுரு சிறைச்சாலை தான். நாளைக்கு பேதுரு மரித்து போவது நிச்சயம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இப்போ பேதுருக்கு என்னெல்லாம் நடந்ததை சொல்லிட்டு இருக்கிறேன். பேதுருக்கு நினைக்காதீங்க. படிக்கும்போது நம்ம குடும்பம், நம்ம சூழ்நிலை, அந்த இதுக்குள்ளே நம்ம சிக்கி இருக்கிறோம். அதனால் ஆராதிக்கும் போது நல்லா இருக்கு. திங்கட்கிழமை நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறேன், சந்திக்க போகிறேன், கோர்ட்டுக்கு போக போகிறேன், அந்த நபரை, பிரச்சனை கொடுக்குற நபரை பார்க்க போகிறேன், அப்படியெல்லாம் நமக்குள்ள எண்ணம் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சொன்னனே, அடைக்கப்பட்டு இருக்கிறார். இதிலிருந்து வெளியே தப்ப முடியாது, வெளியே வர முடியாது. அன்றைக்கு உள்ள அந்த அதிகாரம், அரசாங்க அதிகாரத்தை ஜெயிக்க முடியாது. எவ்வளவு ரெக்கமெண்ட் வந்தாலும் கதைக்கு உதவாது. சட்டத்தை மாற்றவும் முடியாது. பேதுரு இறந்து போவது தான் நிச்சயம். ஜெயிலேயே கொண்டு தலையை, யோவான் ஸ்நானகன் தலையை வெட்டினது போல வெட்ட போறாங்க. ஆனால் பேதுரு நல்ல தூங்கி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரச்சனை வரும்போது கர்த்தர் நமக்கு நல்ல தூக்கத்தை தருவாராக. சிலருக்கு தூக்கமே வராது. ஐயோ ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ, ஐயோ கடைக்காரன் வந்துருவானே, டாக்டர் ரிப்போர்ட் என்னவோ, அப்படி தூக்கமே வராம, சாப்பிடாம. ஆமா, அங்க போய் அங்க பேதுரு தலை வெட்டுறதுக்கு முன்னாடி இதுலயே இவங்க ஆள் போயிடுவாங்க. ஆனா பேதுரு அப்படி இல்லை, நல்லா தூங்குறார். அல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். நானும் வீட்டில் பாசமாக அடிக்கடி சொல்லி, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இப்படி கொரட்ட விடுறீங்களேங்க வாங்க. பிரச்சனை வரும்போது தான் எனக்கு டபுள் பிளேட் சாப்பிடலான்ட்டு இருக்கும், பசியாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளைக்கு பேதுரு மரிக்க போகிறான். ஆனால் ராஜாவின் கைக்கு தப்பினார். ஆமென். சட்டங்கள் அவனை தண்டிக்க முடியவில்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். அதுதாங்க ஆண்டவர் அதே காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். யாரும் இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்க முடியாது. டாக்டராக இருந்தாலும் சரி, கோர்ட் நீதிபதியாக இருந்தாலும் சரி, வக்கீலாக இருந்தாலும் சரி, போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, வாய்ப்பே இல்லை. உங்கள் சொந்தக்காரர் எவ்வளோ பணம் கொடுத்து உதவினாலும் அதிலிருந்து மேலே வர முடியாது. நான் சொல்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறங்க கரங்களை உயர்த்தி, அம்மா கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் அதுங்க. பேதுருக்கு நடந்தது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். ஓ ஸ்தோத்திரம். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று நீங்க இந்த வாரம் தெரிஞ்சுக்குவீங்க. ஆமென். இந்த சபைக்கு வந்தது வீண் போகல, ஆண்டவரை ஆராதித்தது வீண் போகல என்று நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஓ glory to God. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருகிறது, ஆனால் அந்த பாட்டு மியூசிக் இருந்தால் தான் பாட முடியும். பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. இந்த நேரம் காணிக்கை எடுப்போம். ஜெபத்தோட காணிக்கை எடுங்கள். சிலர் ஏற்கனவே காணிக்கையெல்லாம் வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோன்பே இதில் எல்லாம் அனுப்புகிறாங்க. நாங்கள் அதனால் சில இடத்துல போய் ரொம்ப நேரம் நீங்கள் நிற்கக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே இந்த ஆராதனை நேரத்திலேயே சிலர் காணிக்கை அனுப்புகிறாங்க. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம், அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஓ glory to God. அம்மா
ஆமென். பாடுங்க விசுவாசத்தோட. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஆமென். சொல்லுங்க. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, ஆமென். உருவாக்கி உயர்த்தினீரே. பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோசுவா பேசினதை நீர் கேட்டு அற்புதம் செய்தீர். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிற ஆண்டவர், இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களின் வேதனைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், உம்மிடத்தில் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களுக்கு வல்லமை வெளிப்படட்டும். யாரெல்லாம் அதிகமாய் பேசுகிறார்களோ உம்மோடு அற்புதங்கள் நடக்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். மனிதர்களோடு பேசுவதற்கு முன்பாக தெய்வத்தோடு பேசின அந்த யோசுவாவை பார்த்தோம். காரணம், அவரை நன்றாய் அறிந்திருந்தார். வசனம் ஆண்டவர் யார் என்பதை அறிந்திருந்தபடினால் ஆண்டவரே, அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. எங்க வாழ்க்கையில் உம்முடைய வசனத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, தினமும் அதை வாசிக்க கிருபை தாரும். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தை உயர்த்தி நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நல்ல வேதாகமத்தை நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை வாசிப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். புதிய ஆண்டிலே பைபிளை முடிப்பதற்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நேரம் கிடைக்கும் போதல் மாத்திரமல்ல, நேரம் எடுத்து ஜெபிக்க, நேரம் எடுத்து வேதம் வாசிக்க கிருபை தாங்கப்பா. நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த மழை காலம், பனி காலத்திலே பாதுகாப்பை கட்டளையிடும். சுகவீனமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரை தொடுங்க ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. குழப்பங்கள் நீங்கட்டும், பயத்தின் ஆவி விலகட்டும், கலக்கத்தின் ஆவி விலகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை தந்து அவர்களை உயிர்ப்பிப்பீராக. தொடர்ந்து ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவரோடு பேச அர்ப்பணித்த ஒவ்வொருவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. சத்தமாக சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.